அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் வக்ஃப் வாரிய சொத்து ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அது என்ன பாதுகாக்கப்பட்ட சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய புர்கான்பூர் கோட்டை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அதுல ஷா ஷுஜா அவருடைய கல்லறை, நாதிர் ஷாவோட கல்லறை, பிபி சாஹிம் மசூதி போன்ற சின்னங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் பார்த்தோம்னா 1904 அந்த சட்டத்தின்படி நமக்கு 1913, 25 ஆண்டுகள்லயே இந்த மாதிரியான கல்லறைகள் மற்றும் மசூதி பார்த்தோம்னா நமக்கு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது எல்லாமே வக்ஃப் வாரிய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாக்கப்பட்ட சின்னங்களை நம்ம வக்ஃப் வாரிய சொத்துக்களாக அறிவிக்க முடியாது. அது இஸ்லாமியர்களாகவே இருந்தாலுமே பாதுகாக்கப்பட்ட சின்னங்களா இருக்கு, அதனால அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் அந்த நியூஸ்ல பாக்குறோம். அடுத்ததா பார்த்தோம்னா, ஹெலன் கெல்லர் பெயரில் விருது தமிழக அரசு. ஓகேங்களா? சோ பார்வை மற்றும் செவித்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி அளிக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று வழங்கப்படும் அரசு விருது ஹெலன் கெல்லர் பெயரில் அளிக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹெலன் கெல்லர் அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஷீஸ் டெஃப் அண்ட் பிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்வை திறனும் இருக்காது, செவித்திறன் அப்படிங்கிறதும் இருக்காது. இருந்தாலும் பல சாதனைகளை பண்ணவங்க தான் ஹெலன் கெல்லர். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி அளிக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்களுக்கு தமிழக அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3 அன்று வழங்கப்படக்கூடிய அந்த விருதுக்கு ஹெலன் கெல்லர் விருது அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. சரியா? சோ அதன்படி பாக்குறப்ப என்னென்ன விருதுகள் வழங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிற பிரிவில் 2 விருதுகளும், சிறந்த ஆரம்ப நிலை பயிற்சி மைய ஆசிரியர் அப்படிங்கிற பிரிவில் இருக்கக்கூடிய விருது 3 விருதுகளையுமே ஹெலன் கெல்லர் விருது அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் இந்த ஆண்டிலிருந்து வழங்க போறாங்க. இதற்கான தகவலை மாற்றுத்திறனாளித்துறை நமக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஒரு உத்தரவா சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம 2வது நியூஸ்ல பாக்குறோம். சரிங்களா? அடுத்ததா பாக்குறோம். லாஸ்டா 28,602 கோடியில் 12 புதிய தொழில் நகரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து அமைச்சரவை கூட்டம், மத்திய அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுல ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. அதாவது பார்த்தோம்னா, தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு திட்டம். ஓகேங்களா? நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதான் NICDP அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதுக்கு கீழே பார்த்தோம்னா சுமார் 28,000 கோடி முதலீட்டுல புதிதா ஒரு 12 தொழில் நகரங்களை அமைக்கக்கூடிய திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ் அமைக்க போறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 மாநிலங்கள்ல 6 முக்கிய இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் தொழில் வழித்தடங்கள்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. எந்தெந்த மாநிலங்கள்ல வரப்போகுது அப்படிங்கிற செய்திகளை நமக்கு பின்னாடி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த NICDP கீழே பார்த்தோம்னா ஆல்ரெடி, ஓகேங்களா, நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு 8 தொழில் நகரங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ புதுசா ஒரு 12 போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தோம்னா 20 தொழில் நகரங்களா அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. சரிங்களா? உத்தரகாண்ட், பஞ்சாப், அடுத்ததா பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, கேரளம், உத்தரப்பிரதேசத்துல 2 நகரங்கள், அடுத்ததா பார்த்தோம்னா தெலுங்கானா, ஆந்திரா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல இந்த புதிய தொழில் நகரங்கள் அப்படிங்கிறது வரப்போகுதா நேத்து மத்திய அமைச்சரவை சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத கடைசியா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலயமா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 10 லட்சம் நேரடி வேலை வாய்ப்புகளும் 30 லட்சம் வரை மறைமுக வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேலை வாய்ப்புகள் உருவாக்கத்துல இதுல ஒரு பெரிய ஒரு பங்கு ஆற்ற போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா, வரும் 2030 ஆண்டில் $2 trillion ஏற்றுமதியை அடைவதற்கு இந்த தொழில் நகரங்கள் பெரிதும் பயனளிக்கும் அப்படிங்கிறத பங்களிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்றுமதியில இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ்ல $2 trillion அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது 2030 அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்டோட டார்கெட். அதை அச்சீவ் பண்றதுக்கு இந்த தொழில் நகரங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது மூலமாகவும் இந்த மாதிரியான இலக்குகளை அடைவதன் மூலமாகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத மத்திய அமைச்சரவை நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு DNA பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சின்ன சின்ன செய்திகள் தான், ஒரு 3 செய்திகளை பார்த்துருக்கோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு DNA எலிமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.